ஓகே ஜி, எல்லாம் மியூட் பண்ணிக்கிங்க ஜி, மியூட் ஆல் பண்ணிருங்க ஜி. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம வந்து 2A முடிச்சு நம்ம 2B இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதில் குரானிக் பார்ட் அண்ட் கிராமட்டிக்கல் பார்ட் பார்க்க போகிறோம். அதில் குரானுடைய பார்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம தொடர்ச்சியாக சூரத்துல் பக்ரானுடைய முதல் பக்கத்தை முடித்துவிட்டு இரண்டாவது பக்கத்தை இப்பொழுது நாம் துவங்கி இருக்கிறோம். அந்த 5 பக்கத்தை 5 விரல்களில் நாம் விரல் நுனியில் டிப் ஆஃப் தி ஃபிங்கர் டிப்ல நம்ம வச்சிருக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதுல முதல் பக்கம் அப்படிங்கிறது நம்ம கட்ட விரல்ல பதிஞ்சோம். சரிங்களா? ஞாபகம் இருக்குல்ல? 4 விஷயங்கள். அந்த 4 விஷயங்கள் நினைக்கும் போதே சிந்தனையில ஞாபகத்துக்கு வரணும். புகழ், பிரார்த்தனை, நேர்வழி, முத்தகீன்கள். அல்லாஹ்வுக்கு தான் புகழ் அப்படிங்கிறது முதல் கண்டென்ட், முதல் பாயிண்டர். செகண்ட் பாயிண்டர் என்ன? நேர்வழிக்கான பிரார்த்தனை எல்லாம் கற்று தரலாம். மூணாவது நேர்வழிங்கிறது முத்தகீன்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது. நாலாவதான பாயிண்டர் என்ன? அந்த முத்தகீன்கள் யார், அவங்களுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஹைர், மாஷா அல்லாஹ். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த நம்மளுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த முதல் பாயிண்டரில் வந்து 4 பாயிண்டராக நம்ம ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்தோம். அடுத்த செகண்ட் பேஜை நம்ம 4 பாயிண்டர்ஸாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டரில் வந்து காஃபிரீன்களுக்கு நேர்வழி இல்லை அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம். 2 வசனங்கள் வாயிலாக காஃபிரீன்களுக்கு நேர்வழி இல்லைங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக முனாஃபிக்கீன்களுக்கு நேர்வழி இல்லைங்கிறது பாயிண்டர் நம்பர் 2. குழப்பம் விளைவிப்பவர்கள் யாரு, அவங்க எப்படி குழப்பம் விளைவிக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்ற அந்த முனாஃபிக்கீன்கள், அது பாயிண்டர் நம்பர் 3ல பார்ப்போம். இந்த பேஜினுடைய லாஸ்ட் பாயிண்டர் இரட்டை முகம் கொண்ட முனாஃபிக்கீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா விவரிக்கிறான். இதெல்லாம் 2 வசனங்கள், 3 வசனங்கள், 2 வசனங்கள் அப்படி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு 2 வசனங்கள் பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ்ல 3 வசனங்கள், அடுத்த கிளாஸ்ல 2 வசனங்கள் இப்படி நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? முனாஃபிக்கீன்களுக்கு நேர்வழி இல்லைங்கிறதா இன்னைக்கு ஃபுல் கண்டென்ட். 2 ஆயத்து பார்க்க போறோம். அதுல முனாஃபிக்கீன்களுக்கு நேர்வழி இல்லை அப்படிங்கிறதா. ஸோ நம்ம 4 விதமாக 5 விரல்கள்ல 5 பேஜ் நம்ம கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சு எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டீங்களா? புகழ், பிரார்த்தனை, இறைச்சி உள்ளவர்களுக்கு நேர்வழி, இறைச்சி உள்ளவர்கள் யார் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வரணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பேஜ் நம்பர் 2. ஓகே, பேஜ் நம்பர் 2 நல்லா கவனிங்க. அதுல வந்து பாயிண்டர் நம்பர் 1 2 3 4 1 2 3 4 விரல்ல பாத்தீங்கன்னா 3 செக்மெண்ட் இருக்கு. அது பாயிண்டர் நம்பர் 1 2 3, அதுக்கப்புறம் இதை நம்ம 4ன்னு எடுத்துப்போம். ஸோ அதுல வந்து பாயிண்டர் நம்பர் 1 வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். காஃபிரீன்கள் யார், அவங்களுக்கு நேர்வழி இல்லைன்னு சொன்னோம். பாயிண்டர் நம்பர் 2 முனாஃபிக்கீன்கள் யார், அவங்களுக்கு நேர்வழி இல்லைன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஹைர், அதான் விஷயம். இப்போ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்போ முந்தைய வசனங்களோட நம்ம இது முதல்ல தொடர்பு படுத்தணும். முந்தைய வசனங்களுக்கான இணைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, முன்னதாக குஃபுர் ஹிதாயத்தை பெறாது என்று குறிப்பிட்டிருந்தது போல இப்போ முனாஃபிக்கீன்களுக்கு நேர்வழி இல்லை. குஃபுர் கொண்டவர்கள் அவர்கள் எச்சரிக்கை செஞ்சாலும் ஒண்ணுதான், எச்சரிக்கை செய்யாட்டியாலும் ஒண்ணுதான், அவங்க நேர்வழி பெற மாட்டாங்க. அவங்களோட உள்ளங்களில் முத்திரிடப்பட்டு விட்டது, அவர்கள் மறுமையை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை. நோட்டிபிகேஷன் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. சரி, ஓகே, சரிங்களா? அப்போ அவங்களுடைய உள்ளங்களில் முத்திரிடப்பட்டு விட்டது, பார்வை, செவிகள் எல்லாம் முத்திரிடப்பட்டு விட்டனால அவங்களுக்கு மறுமையிலையும் கடுமையான தண்டனை உண்டு, அவங்க நேர்வழி பெற மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஹிதாயத் இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்து முனாஃபிக்கீன்களுடைய சில பண்புகளை சொல்லி அதனால அவங்களுக்கு நேர்வழி இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றோம். சரிங்களா? அதான் இங்க விஷயம். அதான் சொல்லுவோம்ல, சேட்டை பண்ற உனக்கு சாக்லேட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு பண்பு இருக்கு, நல்ல பெர்ஃபார்ம் பண்ற நல்ல பிள்ளைக்கு நம்ம கொடுப்போம், சேட்டை பண்ற பிள்ளைக்கு கொடுக்க மாட்டோம்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா வந்து காஃபிர்கள்கிட்ட இந்த அளவுக்கான, இது வெறும் சேட்டன் மட்டும் சொல்ல முடியாது, விஷமித்தனம். காஃபிர்கள்ட்ட பெருமை அதிகமான விஷமித்தனம் இருக்குது. அதனால அவங்களுக்கு ஹிதாயத் இல்லை, அதனால அவங்க ஹிதாயத் பெறாமல் போனார்கள் அப்படின்னு சொல்றான். சரியா? அப்ப அதே மாதிரி முனாஃபிக்கீன்கள் அவங்கள்ட்ட சில நோய்கள், சில தவறுகள் இருந்தது, அதனால அவர்கள் ஹிதாயத் பெறாமல் போகிறார்கள் அப்படின்னு அடுத்தது சொல்றாங்க. பாயிண்ட் நம்பர் 2ல பார்க்கிறோம். இப்போ முனாஃபிக்கீன்களுக்கும் நேர்வழி இல்லை அப்படிங்கறத நம்ம என்னவா இதுல பார்க்க போறோம் அப்படிங்கறத இப்ப விஷயம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون
في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. இந்த 3 ஆயத்துகள் முனாஃபிக்கின்களுக்கு ஏன் நேர்வழி இல்லை அப்படிங்கிறத எல்லாத்துல சொல்ல போறோம். அப்ப இதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம், அது என்ன ஒரு அவுட்லைனா பார்க்கறதா இருந்தா, நயவஞ்சகர்கள் நம்பிக்கையாளர்களைப் போலவே நடந்துக்கிறாங்க. ஆனா உண்மையில அவங்க மற்றவர்களை ஏமாத்துறதுக்காக தான் அப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்துல சொல்லி காட்டுறாங்க. ஏன் அவங்களுடைய உள்ளத்துல வந்து டிசீஸ் நோய் இருக்கு அப்படின்னு எல்லாத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்ப உலகத்துல அவங்களுக்கான தண்டனை என்ன நல்லா சொல்ல வர்றாங்கன்னா, அல்லாஹ் அவர்களுடைய நோயை இன்னும் அதிகப்படுத்துவான். ஃபஸாதஹுமுல்லாஹ் மரதா. மறுமையில வலஹும் அஸாபுன் அலீம், மகத்தான வேதனை உண்டு, நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு அப்படிங்கிறத எல்லாத்துல சொல்ல போறோம். அதான் இப்ப நம்ம வேர்ட் டு வேர்ட், ஃப்ரேஸ் டு ஃப்ரேஸ் அதனுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் இன்ஷாஅல்லாஹ் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ இதனுடைய மீனிங்ஸை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃப்ரேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஆமன்னா பில்லாஹி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், ஒரு சென்டென்ஸ் சேர்த்து நம்ம கூட்டு மனப்பாடமா செய்வோம். ஆமன்னா பில்லாஹி யுகாதிஊன அல்லாஹ, அது ஒரு ஃப்ரேஸ். வமா யஹ்தஊன அது ஒரு ஃப்ரேஸ். சரிங்களா? இல்லா அன்ஃபுஸஹும் ஒரு ஃப்ரேஸ். வமா யஷூரூன் அது ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஒரு சென்டென்ஸ். ஃபஸாதஹுமுல்லாஹ் மரதா அது ஒரு சென்டென்ஸ். அஸாபுன் அலீம் அது ஒரு சென்டென்ஸ். கேனு யக்ஸிபூன் அது ஒரு சென்டென்ஸ். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வேர்ட் டு வேர்ட், ஃப்ரேஸ் டு ஃப்ரேஸா நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. என்ன? ومن الناس இன்னும் மக்களில் உள்ளனர் அப்படின்னு அர்த்தம். சமமானவர்களே அப்படிங்கிறதுல அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்ல வரோம் இதுல? இன்னும் மக்களில் உள்ளார்கள், ஃப்ரம் அமாங் த பீப்பிள். இன்னும் மக்களில் உள்ளார்கள். மக்களில் எப்படிப்பட்டவங்க உள்ளார்கள்? மை யகூலு, எவர் கூறுகிறார் அல்லது கூறுபவர், த ஒன் ஹூ சே அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? த ஒன் ஹூ சே, அதாவது மை யகூல் கூறுபவர் உள்ளார். ஒருவர் கூறுகிறாரே, அவர் மக்களில் இருக்கிறார். என்ன கூறுகிறார்? சரிங்களா? ஒமினன் நாஸ். அப்ப மின்னோட அர்த்தம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். மக்களில் இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு மக்களிலே, அமாங் த பீப்பிள். ஓகே. மை யகூல், மன் யகூல், மன்னா யாரு, யகூல் கூறுகிறான், யார் கூறுறானோ, கூறுகிறான், ஒருவன் கூறுகிறான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? என்ன கூறுறான்? மக்கள்ல சிலர் ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நம்பினோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம். அப்ப ஆமன்து பில்லா, நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன். ஆமன பில்லா, அவன் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டான். ஆமன்னா பில்லா, நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஈமான் கொண்டு விட்டோம் என்று கூறுபவர்கள் மக்களில் இருக்கிறார்கள். மேலும் பில் யோமில் ஆஹிர், இன்னும் மறுமை கொண்டும் இறுதி நாளை கொண்டும் ஈமான் கொண்டோம் என்று கூறுபவர்கள் மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ஒமா அவர்கள் இல்லை, மா ஹும் அவர்கள் இல்லை, பி மூமினின் மூமின்களாக இல்லை, மா இல்லை, ஹும் அவர்கள், பி மூமினின் மூமின்களாக. இந்த கலாகங்கிறோம்ல, அதான் பி மூமின்களாக அவர்கள் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஓகேங்களா? ஒமினன் நாசி மக்களில், இன்னும் மக்களில், ஒமினன் நாசி இன்னும் மக்களில் இருந்து, இட் மீன்ஸ் இன்னும் மக்களில் மை யகூலு கூறுபவர் உள்ளார், ஆமன்னா பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்று, வபில் யௌமில் ஆஹிர் மறுமையை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்று கூறுபவர் மக்களில் இருக்கிறார். ஆனால் வமா ஹும் பி முஃமினீன், அவர்கள் மூமின்கள் அல்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஓகேங்களா? மக்களின் 3வது வகையினர், அதாவது மக்களை பத்தி தான் அல்லாஹ் தஆலா பேசிட்டு வரான். ஃபர்ஸ்ட் வகையினர் யாருன்னு சொன்னா, முத்தகீன். அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவாங்க, ஜகாத் கொடுப்பாங்க, தான தர்மம் செய்வாங்க, மறுமை கொண்டு உறுதியாக நம்பிக்கை கொள்வாங்கன்னு சொன்னாங்க. 2வது மக்களை பத்தி சொன்னா, அவங்க காஃபிர்கள், அவங்களுடைய உள்ளங்கள் முத்திரிடப்பட்டு விட்டது, அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ 3வது முனாஃபிக்கீன்கள், இவங்களாம் நயவஞ்சகர்கள், ஹிப்போக்ரைட்ஸ். அந்த ஹிப்போக்ரைட்ஸினுடைய பண்புகளை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி, இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. சரிங்களா? கூட இருந்து குழி பறிக்கிறவங்க தான் ரொம்ப மோசமானவன் சொல்லுவோம். பகைவனை கூட மன்னிச்சிருவேன், துரோகியை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க தான் முனாஃபிக்கீன்கள். ஓகேங்களா? பின் வரக்கூடிய வசனங்கள்ல இதனுடைய டீட்டெயில் ஆன விஷயங்கள் வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒமினன் நாசி அப்படியே கூட சேர்ந்து நீங்க சொல்லணும். ஒமினன் நாசி இன்னும் மக்களில், ஒமினன் நாசி இன்னும் மக்களில் உள்ளனர், மை யகூலு யார் கூறுகிறாரோ, மை யகூலு யார் கூறுகிறாரோ, ஆமன்னா பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம், ஆமன்னா பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம், வபில் யௌமில் ஆஹிரி மறுமையை கொண்டும் ஈமான் கொண்டோம், வபில் யௌமில் ஆஹிரி மறுமையை கொண்டும் இறுதி நாளை கொண்டும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுபவர்கள் மக்களில் இன்னும் இருக்கிறார்கள். வமா ஹும் பி மூமினீன், வமா அவர்கள் இல்லை, ஹும் வமா ஹும் அவர்கள் இல்லை,
பி மூமினின் மூமின்களாக அவர்கள் இல்லை. சரிங்களா? சிலர் மதீனாவில் எப்போது முஸ்லிம்களை அதிகாரமுடையவர்களாக கண்டார்களோ அப்போது நாங்களும் முஸ்லிம்கள் என்றார்கள். காஃபிர்களுடைய நிலையை பாருங்க. மக்கால பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் வந்து மைனாரிட்டியா இருந்தாங்க, அதிகாரம் இல்லை. அப்ப தைரியமா எதிர்த்துட்டு காஃபிருங்கிறத குஃபரத்தை வெளிப்படுத்தினாங்க, சண்டை போட்டாங்க, அடிச்சாங்க, கொண்டாங்க, நோய்படுத்தினாங்க. மதீனாக்கு முஸ்லிம்கள் வந்து அதிகாரம் கிடைச்சது, பள்ளி கட்டப்பட்டது, பகிரங்கமா தொழுறாங்க, ஜிஹாத் எல்லாம் கடமையாக்கப்பட்டு சண்டை எல்லாம் போற நிலம் வந்ததுக்கு அப்புறம் அந்த குஃபரை அவங்களால காட்ட முடியல. அங்க இருந்த மென்டாலிட்டி, அந்த மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா, சரி நம்மளும் முஸ்லீம்ஸ் நடிச்சுக்குவோம், இஸ்லாத்தை ஏத்துக்க விருப்பம் இல்லை, முஸ்லீமா வாழ்றது விருப்பம் இல்லை, பொய்க்கு சொல்லிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமன்னா பில்லா, அல்லாஹ் மீது நான் ஈமான் கொண்ட, நாங்களும் முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், வமாஹும் பிமுமினின், அவங்க முஸ்லீம்கள் கிடையாது, நம்பிராதீங்க, அவனோட உள்ளத்தை பத்தி எனக்குல தெரியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரிங்களா? ஆனால் அவர்களிடத்தில் வேறு திட்டங்கள் இருந்தது. தே ஹேட் அனதர் பிளான். சரிங்களா? அவங்களுக்கு வேற திட்டம் இருந்துச்சு. ஏமாத்தணும், கூட இருந்த குழி பறிக்கணும், எதிரிகளுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்யணும்னு சொல்லி இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா வந்து முகத்தரைய கிழிச்சு வமாஹும் பிமுமினின், தே ஆர் நாட் பிலீவர்ஸ். ஓகே, ஓ முசல்மான் நைஹே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். பாருங்க. ஓகே, ஃபைனலி ஒமினன் நாசி, மக்களில் இருக்கிறார்கள், மக்களில் இருக்கிறார்கள், மையகூலு, மையகூல் இப்படி கூறுபவர், அதாவது இப்படி கூறுபவர். சரிங்களா? ஒருவர் கூறுகிறாரேன்னு அர்த்தம். அப்ப நம்ம கோர்வையை சொல்லும் போது இப்படி கூறுபவர். ஓகே, ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம். ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டோம். வபில் யௌமில் ஆகிரி, வபில் யௌமில் ஆகிரி, இன்னும் மறுமை கொண்டு நம்பிக்கை கொண்டோம், இன்னும் இறுதி நாளை நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுபவர்கள் மக்களில் இருக்கிறார்கள். வமாஹும், ஆனால் அவர்கள் இல்லை, வமாஹும் அவர்களோ இல்லை, பிமுமினின் நம்பிக்கையாளர்களாக, பிமுமினின் நம்பிக்கையாளர்களாக. ஓகே, ஒரு ஆயத்து முடிச்சு. அடுத்த ஆயத்து, يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. يخادعون الله، يخادعون الله، خادع يخادع அப்படின்னு சொன்னா ஏமாற்றுகிறான் அப்படின்னு அர்த்தம். ஏமாற்றுகிறான், ஏமாத்தணும்னு நினைக்கிறான். خدع يخدعون ஏமாத்துறான்னு அர்த்தம். خادع يخادعون ஏமாத்தணும் ட்ரை பண்றான், ஏமாத்த பாக்குறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏமாத்தலாம் நினைக்கிறான், டே ஏமாத்தலன்னு பாக்குறியா, டே ஏமாத்தல நினைக்கிறியா அப்படின்னு சொல்றது ஒரு வார்த்தை இருக்கு. ஏமாத்துறியா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. நான் ரொம்ப உஷாரா இருந்தனாக்கு ஏமாத்துறேன்னு சொல்ல மாட்டோம், ஏமாத்த பாக்குறியான்னு சொல்லுவோம். வார்த்தையில ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ ஏமாத்திரலாம் முடியாது, நான் ஏமாத்தலான்னு ஆசைப்படுறேன், ஏமாத்தலான்னு பாக்குறேன். அதுக்குதான் خادع يخادع يخادعون الله, அல்லாஹ்வை ஏமாற்ற எண்ணுகிறார்கள். يخادعان يخادعون يخادعون ஏமாற்ற எண்ணுகிறார்கள் அல்லாஹ், அல்லாஹ்வையே. அதான் அல்லாஹ் தஆலா சொல்லிருக்காங்க. வல்லதீன ஆமனு, மேலும் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும், வல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்கள், மேலும் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களையும் ஏமாற்ற நாடுகிறார்கள். வமா யஹ்தஊன், அவர்கள் ஏமாற்றவில்லை. ஹதா யஹ்தஊன ஏமாற்றுதல், டைரக்ட்லி ஏமாற்றுதல். சரிங்களா? வமா இல்லை, யஹ்தஊன் அவர்கள் ஏமாற்றவில்லை. ஹதா யஹ்தஊ, யஹ்தஊ யஹ்தஊன, யஹ்தஊ யஹ்தஊன, வமா யஹ்தஊன் அவர்கள் ஏமாற்றவில்லை, இல்லா அன்ஃபுஸஹும் தங்களையே தவிர, இல்லனா தவிர, அன்ஃபுஸஹும்னா தாங்கள். ஓகேங்களா? அப்னே ஆப்கு, themselves. ஓகேங்களா? வமா யஹ்தஊன் அவர்கள் ஏமாற்றவில்லை, இல்லா அன்ஃபுஸஹும் அவர்களையே தவிர, அவர்களே தவிர வேற யாரையும் அவங்க ஏமாத்தல, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வமா யஹ்தஊன, வமா மேலும் இல்லை, யஹ்தஊன ஏமாற்றுகிறார்கள், அப்ப ஏமாற்றவில்லை, இல்லா தவிர, அன்ஃபுஸஹும் தங்களை தவிர, வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், வமா யஷ்உரூன் ஆனால் அவர்கள் அதை உணர மாட்டார்கள் அல்லது உணர்வதில்லை. வமா இல்லை அல்லது மாட்டார்கள், யஷ்உரூன், ஷஅர யஷ்உரு, ஷஅர உணர்ந்தான், யஷ்உரு உணர்கிறான், யஷ்உரு யஷ்உரூன், யஷ்உரு யஷ்உரூன். நமக்கு எல்லாம் தெரியும் அல்ஹம்துலில்லாஹ். யக்ஃபுரு யக்ஃபுரூன், யன்சுரு யன்சுரூன், யஷ்உரு உணர்கிறான், யஷ்உரு யஷ்உரூன் உணர்கிறார்கள். வமா யஷ்உரூன் அவர்கள் உணர்வதில்லை, உணர மாட்டார்கள், they don't feel. ஓகேங்களா? அதான் மஹ்சூஸ், எஹ்சாஸ் नहीं होता.
சரிங்களா? அதான் சொல்றோம். வமா யஷ்உரூன், உணர்வதில்லை, உணர்ந்தான், உணர்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம். மாஷா அல்லாஹ். யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு, ஒரு சென்டென்ஸ். அல்லாஹ்வையும் மேலும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்ற எண்ணுகிறார்கள். அது என்ன? அவர்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டவர்களை ஏமாற்றலாம்னு நினைக்கிறாங்க. என்னென்ன ஏமாத்தல? நான் முஸ்லீம் தான், நான் மூமின் தான், நான் தொழுவுறேன், நான் ஏதோ முடிஞ்சதை செய்யறேன் அப்படின்னு ஏமாத்தலாம்னு நினைக்கிறான். அல்லாஹ் நம்பிக்கையாளருக்கு முன்னால் தன்னை குறிப்பிடுகிறான். சரிங்களா? அதுல பாருங்க, அல்லாவையும் ஏமாத்தணும்னு நினைக்கிறான், நம்பிக்கையாளர்களையும் ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்க அவங்க. சோ அது அல்லாஹ் வந்து பாருங்க, என்னையே ஏமாத்தணும்னு நினைக்கிறான், என்னையே ஏமாத்தணும்னு நினைக்கிறான் பாருங்க, உங்களையும் ஏமாத்தலாம்னு நினைக்கிறான் பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஜி யார் அது? மியூட் பண்ணிக்கிங்க, எல்லாருமே மியூட் பண்ணிக்கிங்க. தேவைப்படும்போது மட்டும் செக் பண்ணிக்கிங்க, உங்களோட மைக் ஆன்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிங்க, மியூட் பண்ணிக்கிங்க. தேவைப்படும்போது மட்டும் ஆன் பண்ணி பேசுங்க. அல்லாஹ் நம்பிக்கையாளருக்கு முன்னாடி தன்னை சொல்ல. சரி, நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வின் பாதுகாப்பையும் அவனது அன்பையும் இங்கே காட்டுறதான். சரிங்களா? நம்ம அதாவது ஒரு பெரிய ஆளுக்கு ஒரு திட்டம் தீட்டி, நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கிறோங்க, நம்மளுக்கு ஒரு பிரச்சனைங்க, உயிருக்கு ஆபத்தாக்கா நம்மளை வந்து ஒரு மிரட்டுறான். நம்ம ஏரியாவுடைய எம்எல்ஏ, நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய எம்பி, ஒரு சிஎம் நம்ம ஏரியாவில் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, அவருக்கும் மிரட்டல் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ சிஎம் சொல்றாரு, எனக்கும் கொலை மிரட்டல் கொடுத்துருக்கான், உங்களுக்கும் கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு, ஓ இவருக்கே அப்ப நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் பெரிய லெவல்ல இருக்கும்னு நினைப்போம். அந்த மாதிரி. ஆனா அது நடக்காது. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், என்ன ஏமாத்த நினைக்கிறேன், அவங்களையும் ஏமாத்த நினைக்கிறேன். அப்பங்கும்போது நம்மளுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அல்லாவே நம்மளை ஏமாத்த நினைக்கிறேன், அப்ப ஏமாத்தவே முடியாது. அந்த நம்பிக்கை அல்லாஹ் தர்றான். சரிங்களா? அப்ப அல்லாஹ் எப்படி ஏமாத்த முடியாதோ நம்மளை ஏமாத்த முடியாதுன்னு சொல்லி மூமின்களுக்கு ஒரு ஆறுதலை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தர்றான். ஒமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸும், தங்களை தாங்களே தவிர அவர்கள் ஏமாற்றிக் கொள்ளவில்லை. ஒமா யஷ்உரூன், அவர்கள் உணர மாட்டேங்கிறாங்க, உணர்வதில்லை, தெரிய மாட்டேங்குது. நம்மளதான் அதான் சொல்றோம்ல, ஒருத்த வந்து ஒழுங்காவே படிக்காம ஊர் சுத்திட்டு இருக்கிறான், கிளாஸ் அட்டன் பண்ணாம இருக்கான்னா ஃபெயில் ஆக போறான், ஆனா ஜாலியா இருக்கான். அப்ப என்ன சொல்லுவோம்? உனக்கு தெரியலடி, சிரிச்சிட்டு இருக்க, பின்னாடி தெரியும்டி, உணர மாட்டேற நீ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாத்துல சொல்றான். அவங்களுக்கு அது இனிப்பா தெரியுது, முஸ்லீம்களை ஏமாத்துறது, மூமிகளை ஏமாத்துறது, ரெட்டை வேடம் போடுறது பெரிய கெட்டிக்காரத்தனமா தெரியுது. ஆனா அவங்களையே அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க, பெரிய லாஸ் அவங்களுக்கு ஏற்பட போகுதுங்கிறத they don't feel அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. they don't recognize. சரிங்களா? தங்களை தாங்களே அழித்துக் கொண்டோம் என்பதை மிக விரைவில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கறத இல்ல மேட்டர். ஓகேங்களா? யுகாதிஊனல்லாஹ, அல்லாஹ்வை ஏமாற்ற எண்ணுகிறார்கள். எப்படி சொல்லுவீங்க? யுகாதிஊனல்லாஹ, அல்லாஹ்வை ஏமாற்ற எண்ணுகிறார்கள். வல்லதீன ஆமனு, மேலும் நம்பிக்கை கொண்டவர்களையும், இட் மீன்ஸ் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற எண்ணுகிறார்கள். வமா யஹ்தஊன், வமா யஹ்தஊன், அவர்கள் ஏமாற்றவில்லை, இல்லா அன்ஃபுஸஹும், தங்களையே தவிர, அவர்களையே தவிர. வமா யஷ்உரூன், மேலும் அவர்கள் உணர்வதில்லை, மேலும் அவர்கள் உணர மாட்டார்கள். வமா யஷ்உரூன், மேலும் அவர்கள் உணர மாட்டார்கள். புரிஞ்சுதா? ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் கிளியரா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப யுகாதிஊனா ஏமாற்ற எண்ணுகிறான், அல்லாஹ்வோட சேர்த்து படிக்கும். யுகாதிஊனா சேர்ந்து நம்ம ஞாபகம் வந்துடும், அல்லாஹ்வை ஏமாற்ற எண்ணுகிறார்கள். யுகாதிஊனோட அர்த்தம் என்னங்கிறது அல்லாஹ்வோட சேர்த்து படிக்கும்போது ஞாபகம் வந்துடும். யுகாதிஊன் அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க வெறும் யுகாதிஊனா மறுக்கிறார்களா, தடுக்கிறார்களா அப்படின்னு கன்ஃபியூஸ் வரலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த யுகாதிஊன் அல்லாஹ் அப்படிங்கிற ஃப்ரேஸோட படிக்கும்போது அல்லாஹ்வை ஏமாத்த நினைக்கிறான் அப்படிங்கிற மீனிங் நம்ம ஞாபகம் வந்துடும். அப்ப யுகாதிஊன் அல்லாஹ், அல்லாஹ்வை ஏமாற்ற எண்ணுகிறார்கள், விரும்புகிறார்கள், நாடுகிறார்கள். ஓகே. ஒமா யஹ்தஊன, அவர்கள் ஏமாற்றவில்லை, இல்லா அன்ஃபுஸஹும், அவர்களையே தவிர. ஒமா யஷ்உரூன், அவர்கள் உணர்வதில்லை. ஷார யஷ்உரு, ஷுஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷுஊர் பைதா ஹோத்தா கியா, உருதுல சொல்லுவாங்க, பியூர் உருதுல. ஷுஊர்னா ஒரு உணர்வு, ஷுஊர் பைதா ஹோத்தா, ஒரு உணர்வு ஏற்படுது அப்படிம்பாங்க. சரிங்களா? மெய்சில் இருக்கும்போது சொல்லுவாங்க ஷுஊர் பைதா ஹோத்தா அப்படிம்பாங்க, ஒரு உணர்வு ஏற்படுது, மெய்சில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஷார யஷ்உரு ஷுஊர் லா தஷ்உர் அப்படிங்கிறது வந்து உணர்வு பெற்றான், உணர்ச்சி பெற்றான், அதே மாதிரி உணர்ந்தான், இந்த மாதிரியான உள்ளத்துல வார்த்தைகளை இதை பயன்படுத்தப்படும். சரிங்களா? ஃபைன், மாஷா அல்லாஹ். 2 ஆயத்து படிச்சு முடிச்சிட்டோம். அடுத்து 3வது ஆயத்து. في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. في قلوبهم مرض. في இல், என்ன இல் மட்டும் தனியா நம்ம படிக்க மாட்டோம். في قلوبهم, அவர்களுடைய உள்ளங்களில். கல்பு குலுப் ஆல்ரெடி படிச்சிட்டோம், மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? அவங்களுடைய உள்ளங்களில் வாட் டேஷ் மரதுன். மரத் அப்படின்னா நோய், டிசீஸ். ஓகே, there is a disease in their hearts. there is a disease in their hearts. ஓகேங்களா? ஃபீ குலுபிஹிம், அவர்களது உள்ளங்களில் மரதுன், நோய் உள்ளது, நோய் இருக்கிறது. ஃபஸாத, ஜாத யஸீது, இந்த வெர்ப் தான் இன்ஷாஅல்லாஹ் இன்னைக்கு நம்ம கிராமர் பார்ட்லயே பார்க்க போறோம். சரிங்களா? ஜாத யஸீதுனா ஜியாதா ஹோனா,
அதிகமாகுதல். சரிங்களா? ஜியாதா ஹே. உருது ஸ்பீக்கிங்ல உள்ளவங்க அல்லது உருது வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வழக்கத்துல யூஸ் பண்றவங்களுக்கு சில வார்த்தைகள் ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் உருதுல சொல்றேன். ஈவன் நான் உருது ஸ்பீக்கிங் இல்ல. நான் ஏன் சொல்றேன், கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்தை உங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான். ஏன்னா நிறைய நம்மளே அறியாம நிறைய உருது வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஹத்தம் அப்படிம்போம். ஹத்தம் ஹத்தம் முடிஞ்சிருச்சு. அது அரபில இருந்து வந்தது தான். ஹத்தம யஹ்திமு முடிவுற்றது. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அரபில இருந்து உருது யூஸ் பண்றதுனால நம்ம புழக்கத்துல இருக்கறனால அது நல்லா தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் சொல்றேன். அப்ப ஜாத் அப்படின்னா அதிகப்படுத்தினான். ஓகேங்களா? ஜாத எனவே ஜாத அதிகப்படுத்தினான் ஹும் அவர்களுக்கு அல்லாஹு அல்லாஹ் ஃபஸாதஹுமுல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு அதிகப்படுத்தினான் மரதன் நோயை. எனவே அவர்களுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்தினான் நோயை. அவங்களுடைய உள்ளத்துல ஆல்ரெடி நோய் இருக்குது. நோய் இருந்துட்டு சிகிச்சை பெறணுங்கிற மாதிரி அவன் நடக்கிறான்னா அவனுக்கு கியூரன்ஸ் எல்லாத்துல கொடுப்பான். ஆனா திரும்ப திரும்ப நடிக்கிறான், வேஷம் போடுறான், குடிபறிக்கிறான், மோசம் பண்றான். அதனால அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை ஃபஸாத் அதிகப்படுத்தினான் ஹும் அவர்களுக்கு அல்லாஹு அல்லாஹ் மரதன் நோயை அதிகப்படுத்தினான். வலஹும் அவர்களுக்கு உண்டு. இது ஆல்ரெடி படிச்சிட்டோம். வலஹும் லஹும் வ பிளஸ் ல பிளஸ் ஹும் இஸ் ஈக்வல் டு வலஹும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு இருக்கு, அவர்களுக்கு அதாபுன் அலீமுன் வழி தரக்கூடிய நோவினை தரக்கூடிய டார்மெண்ட், டார்ச்சர், டார்மெண்ட், பனிஷ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது வழி தரக்கூடிய வேதனை, தண்டனை அவளுக்கு உண்டு. அங்க பாருங்க, கவனியங்கள் ஒரு நோட் இங்க கொடுக்குறோம். அலீமுன் அலிஃப் ஹம்சால அலீமுன் இங்க அது வந்திருக்கு. அலீமுன்னா வழி தரக்கூடிய, அலம்னா வலி, பெயின். சரிங்களா? தர்து. சரிங்களா? தர்து வாலா அலீம் அப்படின்னு சொன்னா, அலம் அப்படிங்கிறது வந்து தர்துன்னு சொல்லுவோம், வலி. சரிங்களா? வலிக்கக்கூடிய, வலி தரக்கூடிய அர்த்தம். அப்ப அலீமுன் நல்லா தெரிஞ்சுக்க. சாதாரண ஹம்சால அலீமுன் அப்படின்னு சொன்னா வலி ஏற்படுத்தக்கூடிய, வலி தரக்கூடியன்னு சொல்லி அர்த்தம். அலம் அலமுல் பத்சன் அப்படின்பாங்க, வயிற்று வலி. அலமுல் ரஸ் தலைவலி. சரிங்களா? இப்ப யாருக்கு தலைவலி இல்லைல்ல? ஓகே, குரான் படிக்கும் போது இருந்தாலும் போயிடும் இன்ஷா அல்லாஹ். அலீமுன் ஐன், அலீமுன் அப்படின்னு சொன்னா அனைத்தையும் அறிபவன், நன்கு அறிந்தவன். இல்மிலே வந்தது. இல்ம் மீன்ஸ் கல்வி. ஆலிம் அறிந்தவன், அலீம் நன்கறிந்தவன், அனைத்தையும் அறிந்தவன். அல்லாஹ்வுடைய பேர் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ஆலிம்னு சொல்லல. அல்லாஹ் ஆலிம் தான், அறிந்தவன் தான். வெறும் ஆலிம் இல்லவன், அலீம் நன்கறிந்தவன், அனைத்தையும் வஹுவல் அலி வஹுவல் அலீமுல் கபீர். இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அலீம். அப்ப இந்த இடத்துல அலீம்னு சொல்லிடக்கூடாது. அதாபுன் அலீமுன்னு அர்த்தம் இல்லாம போயிடும். அதாபுன் அலீமுன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அலீம்னா நோவினை தரக்கூடிய, வழி தரக்கூடிய, தண்டனை உங்களுக்கு உண்டு. ஏன்? பி மா, பிமானா காரணத்தால். மா அதாவது பி அப்படிங்கிறது காரணத்தால் சொல்லலாம். பிமா இதன் காரணத்தால். கேனு எக்ஸிபூன் தே யூஸ் டு லை. சரிங்களா? கேனு செய்து கொண்டிருந்தார்கள். நம்ம கான எஃபலு கான என் சொல்லலாம் படிச்சோமா? கானவோட ஒரு பிரசன்ட் டென்ஸ் வரும்போது பாஸ்ட் கண்டினியூஸ்னு சொன்னேன் தெரியுமா? உதவி செய்து கொண்டிருந்தான். கான எதிரிபு அடித்துக் கொண்டிருந்தான். கான யஷ்ரபு குடித்துக் கொண்டிருந்தான். கான எனாம தூங்கி கொண்டிருந்தான். கான எக்ஸிபு கதப எக்ஸிபுனா பொய் சொன்னாங்க. கதப பொய்யுரைத்தான், பொய் சொன்னான். எக்ஸிபு பொய் சொல்லுகிறான். எக்ஸிபு எக்ஸிபுன பொய் சொல்லுகிறான், பொய் சொல்லுகிறார்கள். கான எக்ஸிபுனா பொய் சொல்லி கொண்டிருந்தார்கள். தேவர் லை. சரிங்களா? அப்போ கான எக்ஸிபு பொய் சொல்லிக் கொண்டிருந்தான். கேனோ எக்ஸிபூன் பொய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிமா கேன் எக்ஸிபூன் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்ததின் காரணத்தினால். ஓகேங்களா? பொய் கூறுபவர்களாக இருந்ததின் காரணத்தினால். வலஹும் அஸாபுன் அலீமும் பிமா கானூ யக்ஸிபூன் அவர்கள் பொய் உரைத்துக் கொண்டிருந்ததின் காரணம். ஒரே பொய்ல முஸ்லீம் ஆயிட்டோன்னு பொய் சொல்றான், தெரிஞ்சிட்டோன்னு பொய் சொல்றான், போருக்கு ஒரு ஒண்ணு பொய் சொல்றான், ஏன் போருக்கு வரலன்னா அதுக்கு ஒரு பொய் சொல்றான். பொய் பொய் பொய். ரசூல் அதனால தான் சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிகி சலாசன் சலாசத்தும். முனாஃபிக்கினுடைய அடையாளம் 3ண்டாங்க. அதுல முதல் அடையாளம் சொன்னாங்க, இதா ஹத்தஸ கதப அவன் பேசினானே பொய் சொல்லுவான்டாங்க. அதனால அல்லாஹ் அதை முத்திடுறான். பொய் சொன்னதன் காரணம் அந்த பொய்கள் ரொம்ப ஆபத்தானது. பாதுகாக்கணும். சரிங்களா? சரி பாருங்க, சந்தேக நோய். உள்ளத்துல நோய் இருக்குன்னா என்ன நோய்? ஹார்ட் பேஷண்டா, ஹார்ட் அட்டாக் பேஷண்டா, ஃபி குலூபி மரதுனா சந்தேக நோய். ஈமான் கொள்றதுல சந்தேகம். தெரியுதுல நல்லா மதீனாக்கு வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகுது இஸ்லாம், அப்ப கூட சந்தேகம். உண்மையான நபியா இருப்பாரா, மறுமை இருக்குமா,
அல்லாஹ் இருப்பானா, உலகம் அழியுமா, சொர்க்கம் உண்டா, ஒரே சந்தேகம் உள்ளத்துல, ஏத்துக்க வேண்டியதானே. அதான் சந்தேக நோய். குரானை பற்றி, தூதுவர், மறுமை, இது அது மறுமை சம்பந்தப்பட்ட தீன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் they were in doubts. ஏனெனில் அவர்கள் சிந்திக்க முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மிகவும் பிஸி. அப்ப எந்த விஷயத்துல பிஸி அப்படின்னா, பேராசையில, பணம், பதவி இதெல்லாம் அதிகப்படுத்துற விஷயத்துல they were busy in that. ஓகேங்களா. அப்போ நல்ல விஷயத்துல அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல, சிந்திக்கல. அதனால உள்ளம் நோயுற்ற உள்ளமாக அது இருந்ததுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இப்ப பேராசை நோய் இருந்துச்சு, அப்ப சந்தேக நோய்னு ஒண்ணு சொல்லலாம், அல்லது என்ன நோய்னு சொல்லலாம். ஆக மொத்தம் அது வந்து பிசிக்கலான நோய் கிடையாது, சரிங்களா. பிசிக்கலான நோய் கிடையாது, ஸ்பிரிச்சுவலான நோய். என்ன ஒண்ணு சந்தேக நோய், ரெண்டாவது பேராசை நோய், ஆசை. சரிங்களா. இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு அழகா அவங்க வந்து வாழலாம், ஆனா நம்ம எளிமையா வாழணும், கட்டுப்பட்டு வாழணும், பயந்து பயபக்தியா வாழணும், அது பிடிக்கல. பேராசையா இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க, அதிகாரத்துல இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க, பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பதவி மோகம் கொண்டவர்களா இருந்தாங்க, சரிங்களா. மக்கள் தொடர்புகள்ல வந்து நம்ம வந்து கெத்தா இருக்கணும்னு நினைச்சாங்க. இவைகளை பெருக்குவதற்கு எதை வேண்டுமானால் செய்வார்கள், ஹராமாக இருந்த போதிலும் சரி. அப்படிப்பட்டவனா இருந்தானா அவனுக்கு எங்க இதாயத்து கிடைக்க போகுது. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உள்ளத்துல ஆல்ரெடி நோய் இருந்தது, நம்ம இன்னும் அதிகப்படுத்திட்டோம். அவனுடைய திமிர்த்தனம், அவங்களுடைய நடவடிக்கையின் காரணத்தினால, அவங்க போய் சொல்லிட்டே இருந்தனால அவங்க அதிகப்படுத்தணும். சந்தேகம் தீ ஆசைகள் நயவஞ்சகத்திற்கு இட்டு செல்லும், சரிங்களா. சந்தேகம் செயல். அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், தேவையில்லாத சந்தேகம் அப்படிங்கிறது ஏற்படுறது. கபர் வேதனைலாம் இருக்குமா, சும்மா பயமுறுத்துறாங்க போல, அடக்க மாட்டான் ஒண்ணு, அப்படிலாம் நிறைய பேர் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மறுமையெல்லாம் ஏற்படுமா, சரி ஏதோ தொழுவோம் கொள்ளுவோம், இருந்தா பார்ப்போம், இல்லைனாலும் தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஈமானே கிடையாது. இது வந்து அவங்களுக்குள்ள நிஃபாக் இருக்குன்னு அர்த்தம், நயவஞ்சத்தனம் இருக்குன்னு அர்த்தம். ஈமானும் கொள்ற மாதிரி இருக்குது, அதை பத்தி நிராகரிக்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா. அதுதான் சொல்றாங்க, சந்தேகம் தீ எண்ணங்கள் இருக்கே, தீ ஆசைகள் நயவஞ்சத்துக்கு இட் லீட்ஸ் அஸ் டு த ஹிப்போக்ரசி, சரிங்களா. அதனால அதுவே உண்மை முஸ்லீமாக இருப்பதை விட்டும் அவர்களை தடுப்பதாக இருந்திருக்கிறது. அதனால நம்மளுக்குள்ள என்னென்ன பண்புகள் இருக்கக்கூடாதுன்னா, தேவையில்லாத சந்தேகம், தீய எண்ணங்கள், அந்த பொய் சொல்லிட்டே இருக்கிற பண்பு நம்மள்ட்ட இருக்கக்கூடாது, சரிங்களா. அவங்களோட உலக தண்டனை எல்லாத்துல சொல்றான், அவங்களோட நோயை நம்ம அதிகபரிச்சோம், அது உலகத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. மறுமையினுடைய தண்டனை என்னன்னா, வழி தரக்கூடிய வேதனை உண்டு, சரிங்களா. அல்லாஹ்வின் அதாப் அதுவே வழி தரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அதாப்னா அவனை செல்லமா தட்டுறதா, என்னங்க அடிச்சிட்டீங்க, இதெல்லாம் அடியா, செல்லமா தட்டுனேன் அப்படின்பாங்க, சரிங்களா. இந்த செல்லமாவை அல்லாஹ்வுல வந்து தட்ட போறான். அல்லாஹ்வுடைய அதாப்ன்றாலே அது தண்டனை தான், மாபெரும் தண்டனை தான். அதையும் அல்லாஹ்வுல ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறான், செமத்தியா விழுகும் அப்படிம்பாங்க, சரிங்களா. அப்பனா என்ன, அடினாலே அடிதான், அது செம்மையா விழுகும் அப்படின்னா ரொம்ப கோவத்தை காட்ட போறான்னு அர்த்தம். அந்த மாதிரி வழி தரக்கூடிய வேதனை அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அது எந்த அளவுக்கு அது வழி தரக்கூடியதா இருக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுது, ஓகேங்களா. இப்ப அதெல்லாம் மீனிங் சொல்ல போறீங்க. ஃபீ குலூபிஹிம் அவர்களது உள்ளங்களில் நோய், ஃபீ குலூபிஹிம் மரதுன் அவர்களது உள்ளங்களில் நோய் இருக்கிறது. சொல்லுங்க, ஃபீ குலூபிஹிம் மரதுன் அவர்களது உள்ளங்களில் நோய் இருக்கிறது. ஃபீ இல் குலூபிஹிம் அவர்களது உள்ளங்களில் மரதுன் நோய் இருக்கிறது. ஃபீ குலூபிஹிம் மரதுன், இது ஒரே ஃப்ரேஸ். ஃபீ குலூபிஹிம் மரதுன் படிக்கும் போது ஃபீயோட அர்த்தம், குலூபுடைய அர்த்தம், ஹிமுடைய அர்த்தம், மரது. இந்த ஃபீ குலூப் ஹிம் மரது 4 வார்த்தைக்கான அர்த்தம் ஒன்னா வந்துடும். அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, இது ஒரு ஃப்ரேஸ் சென்டென்ஸ். ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, எனவே அவர்களுக்கு அல்லாஹ் நோயை அதிகரித்தான். ஃப எனவே, ஜாத அதிகரித்தான், ஹும் அவர்களுக்கு, அல்லாஹு அல்லாஹ், மரதன் நோயை, அல்லாஹ் அவர்களுக்கு நோயை அதிகரித்தான். ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா மீனிங் என்ன சொல்லுவீங்க, நோயை, எனவே அவர்களுக்கு அல்லாஹ் நோயை அதிகரித்தான், ஜியாதா பண்ணான். வலஹும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு வழி தரக்கூடிய வேதனை உண்டு. பிமா கானு யக்ஸிபூன் அவர்கள் பொய் உரைத்துக் கொண்டிருந்ததின் காரணத்தினால். இந்த பிமா கானு யக்ஸிபூன் அவர்கள் சம்பாதித்ததின் காரணத்தினால். பிமா கானு யக்ஸிபூன், எக்ஸிபூன்னா வேற இடத்துல வருது, நான் சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். கசப் எக்ஸிபூன்னா சம்பாதிக்கிறது. பிமா கானு யக்ஸிபூன் அப்படின்னு குர்ஆன்ல வரும். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க, அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்ததின் காரணத்தினால். இங்க பிமா கானு யக்ஸிபூன் அவர்கள் பொய் உரைத்ததின் காரணத்தினால. பிமா கானு யஃப்ஸுகூன், ஃபஸக யஃப்ஸுகுனா பாவம் செய்தது, அவர்கள் பாவம் செய்ததின் காரணத்தினால் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஒரு ஃப்ரேஸ் ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது வேற வேர்ப் வரும்போது வேற மீனிங், அந்த வேர்புக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படி நம்ம ஃபிட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அதான் அண்டர்ஸ்டாண்டிங் த குர்ஆன் இன் த ஈஸி வே. ஓகே, மாஷா அல்லாஹ். ஸோ இதுதான் ஆல் டுகெதர் நம்ம படிச்சது. இதுல இன்னும் நம்மளுக்கு என்ன பாடங்கள் கிடைக்க போகுது, 8th பாடம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் மனிதர்கள் நாங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று ஃபுல் மீனிங் சொல்றாங்க. ஆயத்து நம்பர் 8, 9, 10க்கு
கம்ப்ளீட் மீனிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம பார்த்தோம். ஆல் டுகெதர் நம்ம இந்த டிரான்ஸ்லேஷனை பார்க்கறதா இருந்தா இன்னைக்கு படிச்ச கண்டென்ட்னுடைய ஹோல் கண்டென்ட்னுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன, இது பாயிண்ட் நம்பர் 2. முனாஃபிக்கின்களுக்கு நேர்வழி இல்லை அப்படிங்கிறது டாபிக். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. காஃபிர்களுக்கு நேர்வழி இல்லை அப்படிங்கிறது பாயிண்டர் ஏ, பாயிண்டர் 1 டாபிக், அது படிச்சு முடிச்சோம். பாயிண்டர் 2 டாபிக் முனாஃபிக்கின்களுக்கு நேர்வழி இல்லை. ஏன் இல்லை? இந்த 3 ஆயத்துல படிச்சா தெரியும். ஆயத்து நம்பர் 8, இன்னும் மனிதர்கள் நாங்கள் அல்லாஹ்வை இறுதி நாளில் நம்பிக்கை கொடுக்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கிறாங்க, ஆனா உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. 9வது ஆயத்துல சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாத்த நினைக்கிறான், ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மை தாமே ஏமாத்திக்கிறாங்களே தவிர வேற இல்லை. எனினும் அவர்கள் இதை உணர்ந்துக்க மாட்டாங்க, உணராம செஞ்சிட்டு இருக்கிறான், விளைவை உணராம செஞ்சிட்டு இருக்கிறான். 10வது ஆயத்துல சொல்றான், அவர்களுடைய உள்ளங்கள்ல நோய் இருக்கு, அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நோயை இன்னும் அதிகமாக்குறான், மேலும் அவர்கள் பொய் சொல்லி கொண்டதன் காரணத்தினால் அவங்களுக்கு வலி தரக்கூடிய வேதனை, அதன் நோவினை தரக்கூடிய தண்டனையும் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த காரணத்தினாலதான் அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கல. சரிங்களா? அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒருத்தன் வந்து டீச்சர்கிட்ட ப்ரைஸ் வாங்குறான், சாக்லேட் வாங்குறான் ஒரு ஸ்டூடெண்ட், இன்னொரு ஸ்டூடெண்ட் சாக்லேட் வாங்கலை. ஒரு கோணல்ல யோசிங்க, ஃபர்ஸ்ட் வாங்கினவன் வந்து சொல்லுவான் எனக்கு டீச்சர் சாக்லேட் கொடுத்தாரு எனக்கு கிடைச்சது. 2வது ஸ்டூடெண்ட் சொல்லுவான் எனக்கு டீச்சர் சாக்லேட் தரலங்க அதனால கிடைக்கலங்க அப்படின்னா அவனை கெட்டிக்காரன்னு சொல்லுவோமா? அது ஒரு வகையில கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் இருக்கிறவனுக்கு வந்து டீச்சர் சாக்லேட் கொடுத்தாரு கிடைச்சிச்சு, எப்படி சாக்லேட் கிடைச்சது? டீச்சர் தந்தாங்க. உனக்கு ஏன்டா இல்லை? எனக்கு டீச்சர் தரல கிடைக்கல அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கோ. அப்ப என்ன சொல்லுவோம்? டேய் நீ சாக்லேட் வாங்கிக்கிறவா நடந்துக்கலடா, அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸாம்ல பாஸ் பண்ணா சாக்லேட் நீ ஃபெயில் ஆயிட்ட. அந்த மாதிரி நிறைய பேர் அல்லாவே பிளேம் பண்ணலாம் நினைக்கிறாங்க. சரிங்களா? அல்லா நேர்வழி கொடுக்கல. சரிங்களா? சாக்லேட் வாங்காத ஸ்டூடெண்ட் சொல்ற மாதிரி வேணும்னே ஃபெயில் ஆயிட்டு எல்லா பித்தலாட்டமும் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வராம அரட்டை அடிச்சு எல்லாம் கட்டடிச்சுட்டு எனக்கு சாக்லேட் இல்லை, ஏன் அவனுக்கு கொடுக்குறாரு எனக்கு கொடுக்க மாட்டுறாரு, அவங்களாம் வேண்டப்பட்டவர் போல அப்படின்னு நையாண்டி பேசுறேன். என்ன சொல்ல, நீ உருப்பட மாட்டேடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இவங்கலாம் அந்த கேட்டகரியில் உள்ளவங்க தான். இவங்களுக்கே நேர்வழி இல்லைன்னா டாபிக் பார்த்து நம்மளும் இப்படி நினைச்சக்கூடாது, அல்ல இவங்களுக்குலாம் நேர்வழி அடைச்சிட்டான் போல, கதவை அடைச்சிட்டான் போல. கதவை அடைக்கல, கதவை அடைக்கிறபடி அவன் நடந்துக்கிட்டான், அவங்களே அடைச்சிக்கிட்டாங்க. ஒமா எஹ்தவுன இல்லா அன்ஃபஸஹும், தங்களுக்கு தாங்களே அவர்கள் விளைவை சிந்திக்காமல் ஒளிபரித்து கொண்டார்கள். அதான் நயவஞ்சகர்கள் நம்பிக்கையாளர்களை போலவே நடந்து கொள்கிறார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் மற்றவங்களை ஏமாத்துறாங்க. ஏன்? அவங்களோட உள்ளத்துல நோய் இருக்கு. சரிங்களா? அதனால அவங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பெரும் தண்டனை இருக்கு. சரி, அப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாட்ட துவா செய்யணும், யாழ்லா எனது ஈமான் அதிகப்படுத்து, யாழ்லா நயவஞ்சகத்திலிருந்து என்னை காப்பாத்து, சந்தேகங்கள் தீய ஆசையில வராம என்ன பாதுகாப்பாயா அப்படிங்கிறது அல்லாட்ட நம்ம துவா செஞ்சுட்டே இருக்கணும். என்னென்ன பண்புலாம் முனாஃபிகளுக்கு இது பிரச்சனையானது அவங்களுக்குன்னு சொல்றானோ அது என்கிட்ட வந்துடக்கூட நல்லாட்ட கேட்டுட்டே இருக்கணும்ல. அதுக்கு அழகான ஒரு துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு தந்தாங்க. இது வரைக்கும் நம்ம 2-3 துவாக்கள் மரணம் செஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு செஷன்ல இன்ஷா அல்லாஹ் நான் உங்கள்ட்ட அந்த துவா மட்டும் நான் தனியாக கேட்கலான்னு இருக்கேன். சரிங்களா? துவா நம்பர் 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா ஒரு துவா மனப்பாடம் பண்ணோம். அதுக்கப்புறம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர் வ அஊது பிக மின் அஸாபில் கப்ர் ஒரு துவா நம்ம மனப்பாடம் பண்ணோம். சரிங்களா? அதே முத்தகீன்களுடைய பண்புல ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி மின் ذُرِّيَّத்தி ரப்பனா வ தகப்பல் துவான்னு சொல்லி 3வது ஒரு துவா மனப்பாடம் பண்ணோம். இப்போ ஒரு துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதுனாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. இந்த துவா நம்ம இப்போ மனப்பாடம் பண்ண போறோம். யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக, யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக. எனக்கு இப்போ ஒரு ஐடியா புதுசா வருது, அட்மின்ஸ் நோட் பண்ணுங்க. இந்த துவாக்களை இன்ஷாஅல்லாஹ் தனியா வந்து குரூப்ல போடணும். துவா நம்பர் 1, 2, 3, 4 சொல்லி நம்மளே அதை லிஸ்ட் பண்ணி அது குரூப்ல போட்டு இன்ஷாஅல்லாஹ் பை ஹார்ட் பண்ண சொல்லணும். ஏன்னா இது பவர் பாயிண்ட்ல 52வது பவர் பாயிண்ட்ல அது வந்துருக்குது. புக்ல ஒரு பேஜ்ல குட்டியா அது இருக்கும், அது நீங்க பிடிஎஃப்ல தான் வச்சிருக்கீங்க. அதனால இன்ஷாஅல்லாஹ் மௌலவி அஸ்ரார் நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதை வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்லை டெக்ஸ்ட் மாதிரி நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா நம்பர் போட்டுருங்க. நம்ம கிளாஸ்ல எத்தனை துவா படிக்க போறோமோ துவா நம்பர் 1, 2, 3, 4 அனைமே இது 4வது துவான்னு நினைக்கிறேன். இதை போட்டு அனுப்பிச்சு வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதை ஈஸியா பை ஹார்ட் பண்ணலாம் இன்ஷாஅல்லாஹ். அது அப்படியே லைனா நீங்க 1, 2, 3, 4 கூட பை ஹார்ட் பண்ணிட்டே வருங்க. கடைசியில கூட மொத்தமா நீங்க ஆடியோ மாதிரி கூட நீங்க அனுப்பி கொடுக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீன்வைல் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா நம்மளுக்கு இருக்கும். 80% குரானிக் வேர்ட்ஸ் பை ஹார்ட் பண்ணதுங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட், துவாஹ பை ஹார்ட் பண்ணது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும். இன்ஷாஅல்லாஹ் மெயின் பண்ணுங்க. ஓகேங்களா? யா முகல்லிபல் குலூப் உள்ளத்தை புரட்டுபவனே, குலூப் கல்ப் உள்ளத்தை புரட்டுபவனே, சப்பித் சிறப்படுத்துவாயாக, உறுதிப்படுத்துவாயாக, கல்வி எனது உள்ளத்தை, அலா தீனிக் உனது மார்க்கத்தின் மீது. அப்போ முனாஃபிக்கீன்கள் மார்க்கத்தின் மீது நிலை பெற்று இருக்கவில்லை, அவங்க உள்ளத்துல நோய் வந்துருச்சு. ஆனா நம்ம அல்லாட்ட துவா செய்யணும், யாரெல்லாம் உன் தீன் விஷயத்துல என் உள்ளத்துல நோய் வந்துடக்கூடாது, என் உள்ளத்தை ஸ்திரப்படுத்து, ஸ்ட்ராங்கா வை,
அப்போ என் ஹார்ட்டை வந்து டிசீஸ் வராமல் ரொம்ப வந்து ஃபேர்மாக ஸ்ட்ராங்காக அது ஹெல்த்தியாக வை அப்படிங்கிற துவா தான் இது. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க சொல்லுங்க. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க 10 வாட்டி சொல்லுங்க. 11வது வாட்டி தன்னால வாயில வரும். சரிங்களா? ஹைர் மாஷா அல்லாஹ். சரி, இன்ஷா அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸை படிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம உணர்வு பெறுறது, மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்றதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இப்போ இன்னைக்கு படிச்ச வார்த்தைகள் இஸ்முகள் ஃபால்கள் என்னங்கிறத பார்ப்போம். இஸ்முகள் நம்ம எடுத்துக்கொண்டா அல் யோம் என்பது ஒரு இஸ்ம். சரிங்களா? அதனுடைய ப்ளூரல் ஐயாமுன். யோமுன் நாள், ஐயாமுன் நாட்கள். மாலிக் யௌமித்தீன் நம்ம இது படிச்சோம். ஆனா வந்து இப்பனா நம்ம அது இஸ்மை எடுத்து நம்ம படிக்க போறோம். யோமுன் நாள், ஐயாமுன் நாட்கள். டேஸ், தின். சரிங்களா? தின் உருதுல சொல்ற தின், ஐயாம் நாட்கள். ஓகே, அடுத்து அன்ஃபுஸ், இதனுடைய சிங்குலர் நஃப்சுன். அன்ஃபுசுன் இது ஆன்மாக்கும் சொல்லுவோம். இப்போ தங்களின் தாங்கள் ஆன்மாவே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் சொல்லலாம். தங்களை தாங்களே. சரிங்களா? நஃப்ஸ், அன்ஃபுசுன். நஃப்சுன், அன்ஃபுசுன். ஆன்மா, ஆன்மாக்கள். ஓகேங்களா? அப்புறம் மரது, மரதுன் நோய், அம்ராத் நோய்கள். மரதுன் நோய், டிசீஸ், அம்ராத் டிசீசஸ். மரதுன், அம்ராதுன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறதை வச்சு நீங்க உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்புறம் ஃபஅல் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா خدع يخدع. it is like فتح يفتح. خدع يخدع يخدع. ஓகேங்களா? خدع يخدع يخدع. خادع مخدوع خداع. ஏமாற்றினான், ஏமாற்றுகிறான், ஏமாற்றுபவன், ஏமாற்றப்படுபவன், ஏமாற்றுதல். அடுத்து ஷஅர யஷ்உரு. ஷஅர ஷஅர யஷ்உரு உஷ்உர். நஸர் என்சுர் உன்சுர் மாதிரி. ஓகேங்களா? ஷஅர யஷ்உரு உஷ்உர் லா தஷ்உர் ஷாயிருன் மஷ்ஊருன் ஷுஊருன். அதான் நான் சொன்னேன், ஷுஊர் பைதா ஹோத்தான்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதான், அதாவது உணர்வு. கடைசியா ஒரு ஃபஅல் கதப யக்திபு, லைக் தரப யதுரிபு. அதனால தான் துவாது போட்டுருக்காங்க. தரப யதுரி மாதிரி. கதப யக்திபு யக்திப் லா தக்திப். காதிபுன் பொய் சொல்றவன், மக்தூபுன் பொய் சொல்லப்பட்டது. ஓகேங்களா? which is been lied. ஓகேங்களா? கதிபுன், கதிபுன் பொய் அப்படின்னு அர்த்தம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பாரக்கல்லாஹ். ஓகேங்களா? இப்போ நம்ம கிராமர் பார்ப்போம். To be grammar. பிஸ்மில்லாஹ் ஷேர் பண்றேன். ஷேர் ஆயிடுச்சா? இன்டிமேஷன் மட்டும் கொடுங்க. ஷேர் ஆயிடுச்சா? ஷேர் ஆயிடுச்சா? கண்டினியூ பண்ணவா? ஜி ஷேர் ஆயிடுச்சா ஜி? எஸ் வந்தது. இப்போ உள்ளதா? டைம் காட்ட மாட்டேது. ஓகே ஓகே ஆயிடுச்சு. சரி ஓகே ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். டு பீனுடைய கிராமர். இதுல வந்து நம்ம ஜாத அப்படிங்கிற ஒரு வேர்ட் பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் 51 தடவைகள் குரான்ல வந்திருக்கு. மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? இது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஜாதல பார்த்தீங்கன்னா வீக் லெட்டர் இருக்கு. லைக் கால் அலிஃப் வீக் லெட்டர் அந்த மாதிரி, கேனல் அலிஃப் வீக் லெட்டர் நடுவில் அந்த மாதிரி, ஜாதல வீக் லெட்டர் நடுவில் வந்திருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தது வஹப யஹபு வீக் லெட்டர் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் வஅத யஇது வீக் லெட்டர் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அடுத்து கால யகூல் பார்த்தோம், அதில் வீக் லெட்டர் மிடில் வந்தது. சேம் லைக் ஜாத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீக் லெட்டர் பார்க்கும்போது அது எந்த பேட்டர்னுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அது வந்து எய்தர் ஃபத்தஹ் எஃப்தோ பேட்டர்னோ, நஸ்ர என்சூர் பேட்டர்னோ, தரப் எதிரிப்பு பேட்டர்னோ, இல்லை செம எஸ்ம பேட்டர்னில் எதுலேயும் ஒன்று இருக்க போது. அந்த வீக் லெட்டர் வரனால அந்த வீக் லெட்டரில் சேஞ்சஸோ இல்லை அது ஸ்கிப் ஆகுது, ட்ராப் ஆகுதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு மேட்ரு நடக்க போகுது. அது என்னங்கிறது இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? These are the verbs we have seen. வஹப யஹபு like ஃபத்தஹ் எஃப்தஹு in first lesson. வஅத யஇது like தரப எதிரிபு அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் லெசனில் பார்த்து தேர்ட் லெசனில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபோர்த் லெசனில் பார்த்தீங்கன்னா கால யகூலு லைக் நஸ்வர என்சூரு அப்படின்னு சொல்லி ஃபோர்த் லெசனில் பார்த்தோம். அதுக்கப்புறம் கேன யக்கூன் அட் சேம் லைக்
கால யக்கூலு அது வந்து 5th லெசன்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்மளோட 6th செஷன். அதுல வந்து நம்ம ஜாத பார்க்குறோம். ஜாத அப்படிங்கிறது என்ன பேட்டர்ன்னா தரப பேட்டர்ன் சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு எப்படி வருங்கிறத நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே வெயிட் வில் சி. ஓகேங்களா? ஜாதனோட மீனிங் என்னன்னா நம்மளுக்கு ஃபஸாதஹுமுல்லாஹ் மறதாலே படிச்சிட்டோம். அதனால நம்மளுக்கு தெரியும். ஜாத அப்படின்னு சொன்னா அதிகப்படுத்தினான். ஜாத அதிகப்படுத்தினான். ஓகேங்களா? ஜாத அதிகப்படுத்தினான். அதாவது இன்க்ரீஸ்ட், ஹி இன்க்ரீஸ்ட். நடு எழுத்துல வீக் லெட்டர் இருக்குது. இப்ப ஜாதன்னு சொன்னாலே நீங்க ஃபுல்லா சொல்லி முடிச்சிருவீங்க. காலன்னு சொன்னாலே நீங்க சொல்லி முடிச்சுங்க. கால, காலு, குல்த, குல்து, குல்தும், குல்னான்ட்டீங்க. இப்ப ஜாத, ஜாது, ஜித்த. சரிங்களா? ஜாத, ஜாது, ஜித்த, ஜித்து, ஜித்தும், ஜித்னா. சரிங்களா? ஜிதுத்த, ஜிதுத்துன்னு சொல்ல தேவையில்லை. அடுத்து ஷத்து வந்துட்டனால நம்ம ஆர்கி கோர்ஸ்லேயே படிச்சிருப்போம். சுக்கூனுக்கும் ஷத்தும் கிளாஷ் ஆகும்போது சுக்கூன் ட்ராப் ஆயிடும். ஷத்தை நம்ம கேட்ச் பண்ணுவோம். ஓகே, அப்ப ஜாத, ஜாது சொல்லுங்க. ஜாத, ஜாது, ஜித்த, ஜித்து, ஜித்த, ஜித்து, ஜித்தும், ஜிதுனா, ஜித்தும், ஜிதுனா. ஒன்ஸ் அகைன் ஜாத, ஜாது, ஜித்த, ஜித்து, ஜித்தும், ஜிதுனா. ஓகேங்களா? ஓகே, இதான் பாஸ்ட். ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ப்ரெசென்ட்டுங்கிறது எடுத்ததுமே சொல்ல முடியாது. ப்ரெசென்ட் உடனே நம்ம கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து ஃபதா ஹெஃப்தோ பேட்டர்னா ஜாத யசாதுவா, ஜாத யசாது ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இது இருக்காது. நசர் என்சூர் பேட்டர்னா ஜாத யசூது, யசூது இது ஒரு மாதிரி இருக்கு. வாயுவோடைய அமைப்பே சரியில்லை. சரி, அப்புறம் சமய பேட்டர்ல ட்ரை பண்ணா அது ஜீதன்னு கொண்டு வந்துருக்கணும். இது ஜீத இல்ல, ஜாத தான். அப்ப சமய பேட்டர்ன் கிடையாது. அப்ப மீதி இருக்கிறது தரப் எதிரி பேட்டர்ன். தரப் எதிரி பேட்டர்ன்ல கஸ்ரா வச்சு சொல்லி பார்த்தா ஜாத யசீது. நல்லா இருக்கு. அதனால பாருங்க எந்த அளவுக்குன்னா நம்ம வந்து வீக் லெட்டர் இல்லாதது கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். நசர என்சிருவா, என்சருவா, என்சுருவாங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. நசர என்சுரு, ஃபதஹ யஃப்தஹுவ, யஃப்திஹு, யஃப்துஹு அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. யஃப்தஹுன்னு நம்ம அது இருக்குது. ஆனா வீக் லெட்டர் பாருங்க, வீக் லெட்டர் நம்ம வீக்னஸா நினைக்கிறோம், அது டஃப்னு நினைக்கிறோம். ஆனா வீக் லெட்டர் நீங்க ஈஸியாவே பிரசன்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஜாத யசாது ஒரு மாதிரி இருக்கு, ஜாத யசூது ஒரு மாதிரி இருக்கு, ஆனா ஜாத யசீது ஈஸியா இருக்குது. சோ ஜாத யசாது இல்ல, ஜாத யசூது இல்ல, ஜாத யசீது இதுதான் கரெக்ட். ஜாத யசீது டிக் போட்டிங்களா? மாஷாஅல்லாஹ். சோ யசீதுன்ட்டா ஓகே, நீங்க முடிச்சு வச்சிருவீங்க. யசீது, யசீதுன, யசீது, யசீதுன, தஸீது, அஸீது, தஸீதுன, நஸீது. ஓகேங்களா? யசீது, யசீதுன, தஸீது, அஸீது, தஸீதுன, நஸீது. ஓகேங்களா? இப்ப ரெண்டு ரெண்டா சொல்லுவோம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க. யசீது, யசீதுன, யசீது, யசீதுன, தஸீது, அஸீது, தஸீது, அஸீது, தஸீதுன, நஸீது, தஸீதுன, நஸீது. ஓகேங்களா? இப்போ என் கூடவே சொல்லுங்க. யஸீது, யஸீதுன, தஸீது, அஸீது, தஸீதுன, நஸீது. அவ்வளவுதான். யஸீதுன்னு சொன்னா அதுல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் சொல்லி முடிச்சிட போறோம். அவ்வளவுதான். மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? இப்போ பாஸ்ட் ப்ரெசென்ட்லாம் படிச்சனால இப்போ நம்ம கான்வர்சேஷன். ஓகேங்களா? இப்போ ஹல் யஸீது அப்படின்னா அவன் அதிகப்படுத்திக்கிறானா அப்படின்னு அர்த்தம். அதிகப்படுத்திக்கிறான், ஹல் வந்து அதிகப்படுத்திக்கிறானா. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா அதிகப்படுத்திக்கிறான்னு சொல்ல போறீங்க. ஓகேங்களா? யாரும் ரெடியா இருந்தீங்கன்னா மைக் ஓபன் பண்ணி சொல்லுங்க. ஹல் யஸீது, வாட் யூ சே? நஅம் யஸீது, ஆமா அதிகப்படுத்துகிறான். யார் வந்தாலும் அப்படி சொல்லுங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இடம் தர்றேன், இல்லைன்னா நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹல் யஸீதுன, அவர்கள் அதிகப்படுத்துகிறார்களா? என்ன சொல்லுவீங்க? நஅம் யஸீதுன, ஆமா அதிகப்படுத்துறாங்க. ஹல் தஸீது, அதிகப்படுத்துகிறாயா? நீங்க என்ன சொல்லுவீங்க? நஅம் அஸீது, அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்து கேட்பேன், ஹல் தஸீதுன, அதிகப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்பேன். அப்ப என்ன சொல்லுவோம்? நஅம் நஸீது, அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? ஃபைன். ஓகே ஜி, யாராவது வாங்க, கம் ஃபார்வர்ட். அடுத்தடுத்த இதில் வந்து சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இப்போ அம்ரு உருவாக்கணும். ஜாத யஸீது, ஜாத யஸீது தரப் எதிரிப்பு மாதிரி. அம்ரு உருவாக்கும் போது ரெண்டு மேட்ரு. அம்ரு உருவாக்கும் போது பொதுவாக ரெண்டு மேட்ரு. அதை யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுங்க. நார்மலா நம்ம என்ன சொல்றோம்? அம்ரு உருவாக்கும் போது ரெண்டு மேட்ரு செய்யணும்னு சொல்லுவோம். பொதுவா ரெண்டு விஷயத்த செய்யணும். அது சொல்லுங்க. ஜி உமர் ஃபாரூக் பாய் சொல்லுங்க. அம்ரு உருவாக்குறதுக்கு பேசிக்கா செய்ய வேண்டிய வாட் ஆர் த 2 steps to be done while you find out the அம்ர்? சொல்லுங்க ஜி.
ஜென்ரலா 2, வீக் லெட்டருக்கு 3. மைக் ஆன் பண்ணிருக்கீங்களா இல்லையா? ஆன் பண்ண முடியலையா? What you say? Remove ya. Okay. And put sukun in the end. Very good, very good. Remove ya and put sukun in the end. அப்ப என்ன ஆயிரும்? ஜீத் அப்படின்னு இருக்கும். இன்னொரு தேர்ட் ஸ்டெப் என்ன? வீக் லெட்டரை தூக்கணும். சரிங்களா? யாவை தூக்கணுங்கிறது டிஃபால்ட்டா எல்லாத்துலயுமே யாதா இருக்கும். எஃப்தஹு, யன்சுரு, யக்துலு, யத்ரிபு, அந்த யாவை தூக்குறது வேற. இங்க வீக் லெட்டர் ஒரு யா இருக்குது. அதனாலதான் 3 பாயிண்ட்னு சொன்னோம். ஜென்ரலி 2 செய்வோம். யாவது ரிமூவ் பண்ணுவோம், லாஸ்ட்ல சுக்குன் போடுவோம். வீக் லெட்டர் இருந்தா வீக் லெட்டர் தூக்குவோம். அப்ப ஜீது அப்படின்னு இருக்கிறது என்னவாகும்? ஜித் அப்படின்னு ஆகிரும். மாஷா அல்லாஹ். So it becomes யஸீதுன்னு இருக்கும்போது யாவை தூக்குவோம், சுக்குன் வைப்போம், ஜித். சரிங்களா? வீக் லெட்டர் தூக்குனதுக்கு அப்புறம் ஜித்னு வந்துடும். அப்ப நீங்களே சொல்லிடுங்க. சரிங்களா? என்ன சொல்லிடுவீங்க? ஜித் ஜீது, ஜித் ஜீது. சிங்குலர் ப்ளூரல். ப்ளூரல்ல வந்து நம்ம அந்த வீக் லெட்டர் தூக்க மாட்டோம். சரிங்களா? ஏன்னா அது இருக்குங்கிறதுக்கான அடையாளம். அதனாலதான் குல் குலு சொல்லிட. குல் கூலு, குன் கூனு, அந்த வாவுங்கிறது கொண்டு அந்த மாதிரி இந்த ஜித் ஜீது அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் அரபிக்கினுடைய சர்ஃபினுடைய நடை. சரிங்களா? ஜித் ஜீது, ஜித் ஜீது, ஜித் ஜீது. அதிகப்படுத்துங்கள் அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஜித் ஜீது, லைக் குல் கூலு, குன் கூனு, அந்த மாதிரி ஜித் ஜீது, ஜித் ஜீது. லா தஸித் லா தஸீது, லா தஸித் லா தஸீது, லா தஸித் லா தஸீது. அதிகப்படுத்தாதீர்கள். ஓகேங்களா? இப்போ சொல் வழக்கு. சரிங்களா? மைக் ஆன் பண்ற மாதிரி வாய்ப்பு இல்லையா? யாரும் பண்றது இல்லையா என்னன்னு தெரியல. எதுவும் ப்ராப்ளமா? வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப நான் வந்து சொல்லுவேன், அதிகப்படுத்துன்னு சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லணும்? அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லணும். ஜித். வாட் யூ சே? அஸீது, அதிகப்படுத்துறேன். ஐ சே ஜீது, அதிகப்படுத்துங்கள். எல்லாம் சொல்லுவீங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? 27 பேர் சொல்ல போறீங்க. என்ன சொல்லுவீங்க? நஸீது, அதிகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? ஓகேங்களா? லா தஸீத். இப்ப அதிகப்படுத்துங்க போது நான் என்ன சொல்லுவேன்னா, வாசிப்பு அதிகப்படுத்துங்கள், இறைச்சத்தை அதிகப்படுத்துங்கள், உங்களது தொழுகை அதிகப்படுத்துங்கள், தான தர்மத்தை அதிகப்படுத்துங்கள் அர்த்தம். சரிங்களா? நீங்க ஜித் அப்படிங்கிறதுல என்ன எடுத்துக்கூடாது? சேட்டையை அதிகப்படுத்துங்கள், வீண் பேச்சு அதிகப்படுத்துங்கள் நினைச்சிக்க கூடாது. சரிங்களா? இப்ப லா தஸீத், அதிகப்படுத்தாதே, இதுல என்ன நினைச்சிடக்கூடாது? நோன்புகளை அதிகப்படுத்தாது நினைச்சிடக்கூடாது. என்ன சொல்றது? இதுல வந்து வீண் பேச்சுகளை அதிகப்படுத்தாதே, பொடுபோக்கை அதிகப்படுத்தாதே, சோம்பல்தனத்தை அதிகப்படுத்தாதே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். சரிங்களா? லா தஸீத். வாட் யூ சே? லா அஸீது. அடுத்து நான் சொல்லுவேன், லா தஸீது, அதிகப்படுத்தாதீர்கள். வாட் யூ சே? லா நஸீது, அதிகப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? மாஷா அல்லாஹ். அடுத்து ஃபைனலுக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன? ஃபாயிலுன், மஃபூலுன், ஃபீலுன் அப்படின்னு சொல்லி நம்ம கூட வரும். பாத்தீங்களா? கால யகூலுக்கு வந்து காயிலுன், மகீலுன், கவுலுன் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபாயில் ஷேப்ல ஜாத யஸீது ஜாயிதுன், ஃபாயிலுன் ஜாயிதுன் மஸீதுன், லைக் மகூலுன் சொன்னது. வாவுனால மகூலுன் சொன்னது. யானால மஸீதுன் ஜாயிதுன், அதிகப்படுத்துபவன். the one who increase, the one who increases, increase. ஓகேங்களா? மஸீது, which is been increased, which is been increased. மஸீது, அதிகப்படுத்தப்பட்டது. இப்ப நான் கல்வி ஞானத்தை நான் அதிகப்படுத்துறேன்னா இல்ல அல்லாஹ் எனக்கு அதிகப்படுத்துகிறான்னா அல்லாஹ் அதிகப்படுத்துபவன். அதிகப்படுத்தப்பட்டது என்ன? கல்வி ஞானம். அது மஸீத். சரிங்களா? அதிகப்படுத்துதல். ஓகேங்களா? இன்க்ரீசிங் அப்படிங்கிறதுக்கு பேர் ஜியாதா. ஓகே, ஜாயிதுன், மஸீதுன், ஜியாதத்துன். இப்ப ஆண்பால் பெண்பால் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஜாதனா ஜாத ஜாதத், கால காலத், கான கானத், வஹப வஹபத், வஅத வஅதத். இது சேர்த்தோம்னா வந்துடும். அதே மாதிரி ஜாத ஜாதத், யஸீது தஸீது. ஈஸி. சரிங்களா? அதான். மாஷா அல்லாஹ். ஸோ இதுதான் நம்ம கம்ப்ளீட் பேட்டர்னா பார்த்தோம். ஒன்ஸ் அகெயின் இதை நம்ம ஃபுல்லா ஒரு தடவை சொல்லுவோம். அப்பதான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் அழகா வரும். சரிங்களா? ஜாத ஜாது, ஜித்த ஜித்து, ஜித்தும், ஜித்னா. ஓகே, அண்ட் தென் யஸீது யஸீதுன, தஸீது அஸீது, தஸீதுன, நஸீது. ஓகே, அப்புறம் இம்பரேட்டிவ். ஜித் ஜீது, லா தஸித் லா தஸீது, ஜாயிதுன் மஸீதுன் ஜியாதத்துன். யாரா ஒருத்தங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுல்லா ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். எனிஒன்?
மைக் எதுவும் ஆன் பண்ண முடியாத மாதிரி இருக்கா? ஓகே சரி, ஓகே ஃபைன். என்ன இஷ்யூன்னு தெரியல. ஓகே ஜி, சரி, இது நம்ம எல்லாமே பார்த்துட்டே வர்ற மாதிரி தான். நான் சொன்னதை வச்சு நீங்கள் என் கூட சொன்னாலே அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். ஓகே பாருங்க, சரிங்களா? ஃபைன், மாஷாஅல்லாஹ். இப்போ நம்ம கீஸ் மட்டும் பார்க்குறோம். லைக் கால, யகூலு, குல், காயிலுன், மகூலுன், கவுலுன் பார்த்த மாதிரி ஜாத, யஸீது, ஜித், ஸாயிதுன், மஸீதுன், ஜியாதத்துன். ஓகேங்களா? இதுதான். அப்ப ஜாத அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு இன்னொரு இடத்துல ஜெர்க்கா இருக்கக்கூடாது. ஜாத, ஜாது, ஜத்தவா, ஜுத்தவான்னு வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால அது ஜித்த, அது ஞாபகம் வச்சுக்கணும். கால, காலு, குல்தன் நம்மளுக்கு வந்த மாதிரி ஜாத, ஜாது, ஜித்த அது மைண்ட்ல இருக்கணும் எப்பவுமே. சரிங்களா? ஓகே ஷேக், இப்போ ட்ரை பண்ண அன்மியூட் பண்ணலாம் அவங்க. பண்ணலாமா? நான் அடுத்த வேர்ப் வருது, அதுல நான் கொடுக்குறேன் இன்ஷாஅல்லாஹ். பிராக்டிஸ்க்காகவே ஒரு வேர்ப் வருது. ஓகே சரிங்களா? இப்போ கிராமர் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம என்ன இப்போ ஹோம்வொர்க் அப்படின்னா, ரப்பி ஜித்னி இல்மா, இதோட மீனிங் என்ன? ரப்பிக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும், ஜித்துக்கு அர்த்தம் தெரியும், நீக்கு அர்த்தம் தெரியும், இல்மாக்கு அர்த்தம் தெரியும். இதோட மீனிங் நீங்க சொல்லணும். அப்புறம் ஹல் தஸீது ஃபில் இல்மி, நீ கல்வியில் அதிகரிக்கிறாயா, இதோட டிரான்ஸ்லேஷன் என்னங்கிறத பார்த்து பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஜி சவுண்டா இருக்கு. ஜாத யஸீது மாதிரி இப்போ ஒரு வெர்ப். ஓகேங்களா? காத, காதக்கு அப்புறம் பிரசன்ட் டென்ஸ் என்ன வரும்? இதே பேட்டர்ன் சொன்னா சொல்லுங்க ஜி. ஹூ இஸ் ரெடி? காத, காத யகீது. யகீது, வெரி குட். காத அப்படின்னா he plotted. plotted அப்படின்னா புரியுதா? மீனிங் புரியுது? என்ன மீனிங் தெரியுதா? என்ன அர்த்தம்? புரியுது புரியுது. என்ன அர்த்தம்? சூழ்ச்சி பண்றது. சூழ்ச்சி செய்தான். சூழ்ச்சி plotted அப்படின்னா சூழ்ச்சி செய்தான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் plotted. காத, காத யகீது. அதாவது ஒரு வேர்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே பேட்டர்ன் சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு எது மட்டும் தெரிஞ்சுக்கணும், இதுக்கு இதுதாங்க பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டா A to Z எல்லாம் பண்ணிடலாம். அந்த Z வரைக்கும் பண்ண முடியாது, Y வரைக்கும் பண்ணிடலாம். ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு தெரியாம போங்க. அது என்னது? மஸ்தர். மஸ்தர், வெரி குட். அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஜாத யஸீதுக்கு ஜியாதத்துன்னு வந்துச்சு, இங்க வந்து காத யகீதுக்கு கியாதத்துன்னு கிடையாது. அதே மாதிரி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண, இது வந்து கைதுன். சரிங்களா? கைதுன், ஃபகீதுனி, கைதஹும். ஓகேங்களா? இது எங்க வருது? கைதஹும் அப்படிங்கிற வேர்ப் குர்ஆன்ல வருது. எங்க வருது சொல்லுங்க, சொல்லுங்க. சூரா யூசுப் அதுல வருது, பட் அது எல்லாருக்கும் தெரியாது. மாஷா அல்லாஹ், வெல் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. ஈஸியா நம்மள லாஸ்ட் 10 சூறால வருது ஜி. க்ளூ ஹஸ் பீன் given வெரி சிம்பிளி. கைதஹும். இன்னும் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாருமே சொல்லிடுவீங்க, 26 பேருமே சொல்லிடுவீங்க. அதுக்குள்ள சொல்லுங்க, க்ளூ அதிகரிக்கிறதுக்குள்ள. கைதஹும் சொல்லலாமே நேரம். சூரா ஃபீல். கைதா. சூரா ஃபீல் இது. சொல்லுங்க, ஆயத்தை சொல்லிருங்க. மாஷா அல்லாஹ். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தவ்லீல். அப்ப அல்லாஹ் ஆக்கவில்லையா? அலம் யஜ்அல், அல்லாஹ் ஆக்கவில்லை. கைதஹும் அவர்களின் வைக்கோல் போல ஆக்கவில்லையா? சூழ்ச்சியை ஜி. சூழ்ச்சியின் மீனிங் பாத்துறோம். அப்புறம் ஏன் ஜி வைக்கோல் மாடுக்கெல்லாம் நம்ம போகணும்? அது வேற. அது ஃபஜாலஹும் காஸ்ஃபி மாக்குல். நீங்க மீனிங்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண வேணாம். ஜஸ்ட் நான் சொல்றதை நீங்க உள்வாங்கி சொன்னீங்கனாலே மீனிங் வந்துடும். அலம் யஜ்அல் கைதஹும், அல்லாஹ் அவர்களுடைய சூழ்ச்சி ஆக்கவில்லை. சூழ்ச்சி தானே இப்ப மீனிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சூழ்ச்சியில அவங்களுடைய ரிசல்ட் தான் தின்னப்பட்ட வைக்கோலை போன்றவர்கள் ஆக்கப்பட்டாங்க. சரி, அதை விடுங்க. சரிங்களா? காத யகீது, நீங்க ஜாத யஸீது பண்ணி முடிச்ச மாதிரி ஃபுல்லா பண்ணி முடிச்சிடலாம். யாரு சொல்றீங்க இப்போ? 100% சொல்லலாம், ஈஸி. ஏன்னா மஸ்தர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு கைதுன்னு சொல்லி. யாரு சொல்றீங்க? சொல்லுங்க. காத யார்? உங்க பேரு? அது உங்க பேரு? என் பேர் முகமது சலாஹுதீன். முகமது சலாஹுத்தீன். ஃபல்யதஃபத்தல் மஷ்கூரா. சொல்லுங்க ஜி. காத, காது, கித்த, கித்து, கித்தும், கித்னா, யஸீது. அது ஈஸியா இருக்குங்கிறீங்களா? அதே சொல்லிடுறேங்கிறீங்களா? இல்ல அது சொல்லுங்க. காத யகீது. யகீது யகீது, அகீது, நகீது. யகீது, யகீதுன்னு அடுத்து அகீது. ஜி யகீது, யகீது, தகீது, தகீது, அகீது, நகீது. ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு ஜம்ப் பண்றதுக்கே ரெடியா இருக்கிறீங்க.
ஷார்ட்டா முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறீங்களா? ஒரு படிக்கட்டை விட்டு விட்டு ஜம்ப் பண்ணி போற மாதிரி. தக்கீதுன தக்கீதுன நக்கீது. அதுக்கு நீங்க நிதானமாவே சொல்லுங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஸ்லோவா நிதானமா சொல்லுங்க. ஓகே ஓகே. இம்பரேட்டிவ். வேற யாரும் பிரதர் சொல்லுங்க. சரி, இன்னொரு பிரதர் ஆசைப்படுறாங்க, இருங்க அவங்களுக்கு வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க. மாஷா அல்லாஹ், நீங்க சூப்பரா சொன்னீங்க. அடுத்த பிரதர் சொல்லுங்க ஜி. கித் கீது கீது லா தகீத் லா தகீதுன தக்கீதுனவா? லா தகீது. அவ்வளவுதான், ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்புறம் காயித் காயிதுன் மக்கீதுன் மக்கீதுன் என்ன ஜி வெற்றி நிச்சயம் நினைக்க விட்டீங்களே ஜி ரொம்ப நேரத்துக்கு. நான் என்ன தேர்தல் நினைக்கிறேன், சொல்லி முடிங்க. கைதுன் கீழே இருக்கு ஜி. கைதுன் ஈஸியானதுல தாங்க கோட்டை வருது. நம்ம ஆளுங்க இல்லாததெல்லாம் வந்து ஜின்னு மாதிரி மறைஞ்சிருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. இங்க வெளிப்படையா உட்கார்ந்துட்டு இருக்குது கைதுன்னு சொல்லிட்டு. கைதுன் கைதுன் சரி. கைத வராம போயிருச்சுன்னு சொல்லாதீங்க, அது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேக்குது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரிங்க. ஃபத்தஹ யஃப்தஹு மாதிரி வஹப யஹபு பார்த்தோம். நஸர் என்சுர் மாதிரி கால யகுலு கான யகுனு பார்த்தோம். சரிங்களா. தரப எதிரி மாதிரி வாயத எய்து பார்த்தோம். அதே மாதிரி ஜாத எஸீதும் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, மாஷா அல்லாஹ். ஸோ இது வந்து ஒரு லிங்கிங் மாதிரி. சரிங்களா. வஹப யஹபுனா வழங்குவான், வாதன வாக்குறுதி. அல்லாஹ் வழங்குவான், அது அவனது வாக்குறுதி ஆகும். சொல்லுங்க. அல்லாஹ் கொடுப்பான், இது அவனது வாக்குறுதி. சொல்லுங்க ஜி. அல்லாஹ் கொடுப்பான், இது அவனது வாக்குறுதி. கால ஜாத அப்ப சொன்னா அதிகப்படுத்துவான். இதை அவன் கூறுகிறான், நிச்சயம் அதிகப்படுத்துவான். உண்மை அவன் கூறியுள்ளான், அவன் அதிகமாக கொடுப்பான். நல்லா கொடுப்பான்னு சொன்னோம்ல, வஹப சும்மா கொடுக்கறவன் இல்ல, நல்லா கொடுக்கறான். அதான் கால, அதை அவன் கூறியுள்ளான், ஜாத அதிகப்படுத்துவான். உண்மையில் அவன் கூறியுள்ளான், அதை அவன் அதிகப்படுத்துவான். அப்ப இந்த 4 வேர்ப் படிச்சிருக்கோம். அந்த 4 வேர்ப் மீனிங் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் வழங்குவான், அது அவனது வாக்குறுதியாகும். வாக்களித்தான் வழங்குவான் என்று இதை அவன் கூறியுள்ளான், இன்னும் அவன் அதிகப்படுத்துவான். மாஷா அல்லாஹ். ஓகேங்களா, மாஷா அல்லாஹ். கரெக்டான டைம்ல நம்ம முடிச்சிட்டோம். சிறப்பான முறையில் அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு இருக்கு. ஒர்க் அவுட் பண்ணுங்க. காதை எக்குது எல்லாரும் எழுதுங்க. தாபைய தூபு எழுதிருப்பீங்க. அதே மாதிரி போன லெசன்ல வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தோம், அது எழுதிருப்போம். போன லெசனுடைய வேர்ப் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தோம் சொல்லுங்க. என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தோம்? தாக்கா கொடுத்தீங்க. என்னது? தாக்கா. தாக்கா யதூகு. ஹோம்ஒர்க் பண்ணியாச்சா? இல்ல ஜி. மாஷா அல்லாஹ். உண்மை எடுத்தீர்கள். பொய் சொன்னோம்னா அது வந்து நிஃபாக் தனம் ஆயிடும் சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டீங்க. மாஷா அல்லாஹ். ஆனா அந்த உண்மை சொன்னதுல வந்து உண்மையை சொல்லிட்டீங்கன்னு பாராட்டுறதா இல்ல எழுதாம இருக்கிறது உங்களை என்ன சொல்றது? அதனால இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்க. வேலை பழுவோடு சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் நேரம் ஒதுக்குங்க. எடுத்து பேனா எடுங்க, நோட் எழுதுங்க, எழுத ஆரம்பிங்க. அந்த முயற்சியின் மூலமா அல்லாஹ் தஆலா வந்து அதை தீர்வினையாக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு கற்றல் நிலையை கொண்டு வந்து தருவோம் இன்ஷா அல்லாஹ். வேற எதுவும் டவுட் இருக்கா? முடிச்சுக்கலாமா? இல்ல, அவர் எப்போதும் இதே உண்மையை சொல்லக்கூடாது. அதான் அடுத்த வாட்டி செய்துட்டேன்னு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். செஞ்சுட்டேன்னு உண்மையை சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஜி. இன்ஷா அல்லாஹ். இதே இந்த உண்மையை சொல்லக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. 10 மணி ஆயிடுச்சு, கதவு தட்டுற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. முடிச்சிடலாமா? வேற எதுவும் டவுட் இல்லைல்ல? எல்லாம் கிளியரா இருக்கா? புரியுதா? ஓகே தானே? அல்ஹம்துலில்லாஹ். خير. اوكي. بارك الله. زادكم الله علما. جزاك الله خيرا. سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.